இப்போ நம்ம வந்துட்டு நட்டப்பட்டு ரோடு கிட்ட வந்துட்டோங்க. நட்டப்பட்டு ரோடில் போயிட்டுருக்கோம். சோலோ ரைடு இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர சைக்கிளில். சைக்கிளில் சோலோ ரைடில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் டைம். ஸோ நிறையா இருக்குங்க. பாண்டிக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க ரஷ்கீர் கூட. ஸோ அவன் வந்துட்டு நான் 11th அவன் 10th பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. சரிடா ஒரு நாள் நான் வரேன், எனக்கு ரெகுலர்ஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு நான் போவே இல்லைங்க. ஸோ வந்துட்டு நான் வரேன். அவனோட சைக்கிள் வந்துட்டு தேனோஸ்னு பேர். அவன் வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் ரொம்ப ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு சைக்கிள். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு சைக்கிளை. ஸோ என்ன பண்ணிட்டோம், வரேன்டா நம்ம வந்துட்டு நான் அவன் சைக்கிளில் நான் இந்த கண்டிஷன் இருந்தாலும் அசால்ட்டாக ஓட்டிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், தாமரைக்குள்ள செம்மையாக இருக்குங்க. சாஞ்சேரி சாமி கோவில் இங்கே இருக்குங்க, செவப்பெரிய சிலை. இங்கே தான் அடிக்கடி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் வாரம். அப்பா இருக்குல்லைங்க, இப்போ தான் அப்பா தவிர்த்தாரு. ஸோ இப்போ அப்படிலேருந்து வந்தே இந்த சைட்லாம் இன்னும் முடிஞ்சால் நம்ம வரணும் வழிபாடு பார்ப்போங்க. ஸோ ஹோல்டர் வாங்கிட்டேன் SRF. ஸோ ஹோல்டர் வந்து அந்த இப்போ மாட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் லைட்டாக கிளாஸ் எடுக்குது. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ சைக்கிள் வந்துட்டு ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டும் வர முடியல. சரி ஓகேடா நான் வரேன், வீட்டுக்கு வரேன் ஒரு நாள். நம்ம என்ன பண்ணால் தண்டரை அவன் ஓட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே எடுத்துலாம் நம்ம, ஏன்னா அந்த இடத்துல நெல்லிக்குப்பத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நம்ம சம்மாண்டத்தில் வழக்கமாக ஒருத்தர் விடுவோம், அவர்கிட்ட விட்டுடலான்டான்னா. ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து வந்து இங்கே விட்டுடலாம், விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிடுச்சா? பக்கு க்ளோஸே ஆகுங்க மரம். பக்கு க்ளோஸ் பண்ணாமலே இருக்காங்க, அதனால வச்சுட்டு வந்திருக்கேன் சருக்கு. அதாவது பார்த்து முடியும். ஸோ விட்டு சரி பண்ணிவிட்டு வண்டி எடுத்து போயிடலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு தொடச்சிக்கிடுச்சு ஒரு நாள் பிளான் பண்ணி பாண்டிக்கு போயிட்டு வந்துடலாம் சைக்கிளிங்கில். மொத்தம் 3 பேர் போடுறா பிளானுங்க. நான் அதில் ஒரு ரஷ்கீர் ஒருத்தன், சச்சின் ஒரு பையன். நான் விளாகில் காட்டுறேங்க வரக்குள்ள எப்படி வச்சு டைம் வேஸ்ட்டாக காட்டுறவனே. இப்போ அவன் வீட்டுக்கு கிராஸ் பண்ணி தான் வந்தோம், கோல்டேர் சைடு அவன் வீடு கிராஸ் பண்ணி தான் வந்தோம். தாத்தா எனக்கு பாட்டு பார்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த வீடு தாண்டி தான் வந்தோம். அவனும் சரி நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்டா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் வரேன்னு சொன்னான். சரி ஓகே 3 பேர் போகிறதா பிளானு. திடீர்னு என்னாச்சு, தஸ்கீருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுக்கிச்சுங்க. அவனுக்கு அம்மா போட்டு வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. அம்மா எக்ஸாம்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னான். ஸோ போய் பார்க்கணும். அதான் இப்போ தான்டா சரியாச்சு, வெயிலில் வரைஞ்சா மறுபடியும் வந்துடும், அதனால் அம்மா வேணான்ட்டாங்க அப்படின்ட்டான். ஸோ நீ மட்டும் தனியாக பாண்டிக்கு போயிட்டு வந்துடுறா அப்படின்னா. ஏன்டா லீவ் தான் இருக்கே அப்படின்னா, லீவில் வந்துட்டு அவன் பெங்களூர் போகிறான். அவங்க அண்ணன் வந்துட்டு பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு லீவில் ஒரு 10 தேதிக்கு மேலே கிளம்புறான். 10 தேதிக்கு மேலே வந்துட்டு அவன் இதுக்கு போயிட்டு வருவான். ஆமாம் பெங்களூர் அவங்க அண்ணன் அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்துடுவான். எப்போ வருவான் என்னன்னு தெரியல. ஸோ நீ மட்டும் போயிட்டு வந்துடுறான்ட்டான். சரி நானே எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அப்போ தான் நம்ம ஸ்பார்க் ரொம்ப நாளாக இருந்து கிடந்தானா, சரி லோக்கலில் ஓட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டரை ஸ்பார்க் 2 பேரும் எடுத்து நல்லா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி தொடச்சி தண்டரை ஸ்டாச்சு பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் நாள் ரைடு போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவனு இந்த மாதிரி சொல்லிட்டானா, அப்படி எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தண்டரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். சரி இன்றைக்கி பிளான் பண்ணி ரொம்ப நாளாக போவே இல்லை, சரி இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம். நம்ம பேக் போகாமல் வந்துட்டுருக்கேங்க, நான் கரெக்டாக தான் போகிறேன். சரி ஓகே இன்றைக்கி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேங்க.
அதாவது ரைடு லாங் போயிருக்கேன், இருந்தாலும் ஒரு ரைடாக கிளம்புறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஏதோ லாக் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியலைங்க, ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்குது, வெளியே பொழக்குது வேற. ஐயோ ஐயோ. சரி, இப்போ இவனும் ட்ரிப்லேருந்து இவனும் கேன்சல் ஆகிட்டான். ஏன்னா தேனஸ் வந்துட்டு ரொம்ப செலவு வச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஏன்னா வந்துட்டு மவுண்டைன் சைக்கிள் நான் அங்கே போய்ட்டு காட்டுறேன், எம்டிபி ஹெல்ப்லெஸ் டைனமிக் தெரியுங்களேங்க, அந்த இது அவனோடது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஆகும் அதில். ஆனால் அவனுக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, அவனுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ வந்துட்டு அது அப்படியே இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்னன்னு போய் பார்த்துட்டு நம்மளால் செல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம், இல்லைனா கடைக்கு தான் எடுத்து வந்தாகணும். ஸோ பாண்டி போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். இப்படி ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் விளாகில் அப்லோட் பண்ணுறேங்க, நான் சீக்கிரமாக கூட சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து தஸ்கிரி வீடை பார்க்க போகிற ரைடு. பரவாயில்ல, இன்னும் இந்த சைடெலாம் பச்சை பச்சையும் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 40 கிலோமீட்டரா? நான் 20 கிலோமீட்டர் கீழே போயிட்டுருக்கேனே. கருப்பு கேட்டுக்குள்ளே என்ட்ரே ஆயிடுச்சுங்க. கரெக்டாக காட்டுது, கருப்பு கேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ லாக் எடுக்கிறோன்னா நான் வந்து சல்லுன்னு வேகமாக போயிடுவேன். ஏன்னா வண்டினா கூட பிரச்சனை, நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சைக்கிள்ன்றக்குள்ளே நம்மளால பவர் கொடுத்து மிக்ஸ் ஆகணும். தண்ணி பாட்டிலாம் பேக்கில் இருக்குது, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே என்னடா திடீர்னு ஹெல்மெட்டை மாட்டிட்டு இருக்கீங்கன்னு ஒரு டவுட் வருது. இவ்வளோ நாள் நான் எதுவும் சொல்லவே இல்லை இது, ஏன்னா ஹெல்மெட்டு க்ளவுஸ்லாம் வந்துட்டு பேக்கில் வச்சுருந்தேன். நான் பாப்பா போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரக்குள்ளே நம்ம ஹெல்மெட்டு க்ளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வர வழியில் ஒரு ஏரியாவில் நின்று க்ளவுஸு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பி அப்படியே வந்துட்டேங்க. வர வழியில் கொஞ்ச நேரம் விளாகே பண்ணல நான், ஏன்னா ரொம்ப சரியான டிராஃபிக்கு. எனக்கு அந்த இடத்துல வேறு கும்பல எல்லாம் என்னையே வேறு பார்த்துருந்தாங்களா, விளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் விளாக் எடுக்கல, வீடியோ மட்டும் ஓடிட்டுருக்கு. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்னடா பாலம் கட்டியிருக்கானுங்க, நான் பார்த்ததே இல்லை. ஓ ஃப்ளாட்டா? ஓகே ஓகே, வெறும் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாங்க சார். இப்போ எவ்வளோ தான் கருப்பு கேட்டா? என்னடா இது 1 கிலோமீட்டர் கூட வந்துருக்கு மொத்தம். ஏன் சார் இப்போ இதே கருப்பு கேட்லாம் வெள்ளை கேட்டு கொஞ்சம் தூரம் ஊர்னு கூட சொல்ல முடியாதுங்க. இதை கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லை, டக்குன்னு வந்துட்டு அவங்க பார்த்தா வெள்ளை கேட்டு இருந்துச்சு. ஏன்னா நெல்லிக்குப்பத்தில் யாராவது நம்ம ரெஸ்டாரண்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த சைடு தான் வரேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ரொம்ப ஏன்னா வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, லைக் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, இருந்தாலும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக், ஷேர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேங்கெலாம் எல்லாம் சேர்த்து ஒரு இது மாதிரி என்னென்ன அவங்களுக்கு இது பண்ணலாமோ எல்லாம் சொல்லுங்கள், என்னென்ன நம்ம பார்த்துட்டு நான் இது பண்ணலாம். நம்ம அந்த கேமிங் ஹெட்செட் இருக்குங்களேங்க, நான் வாங்கி வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நான் காட்டுறேன். அது எனக்கு பாப்பா பிக்கப் பண்ண போயிட்டு ஸ்கூல் வாசலில் நின்றுட்டுருக்கேன். ஹெட்செட் என்னாச்சு, இப்படி எடுத்தேன், உடச்சிக்கிச்சு ஒரு சைடு. அந்த அட்ஜஸ்டபிள் இந்த இது மறக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த இது வந்துட்டு உடச்சிக்கிச்சு. சரி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி விட நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானும். சிந்தாமணி கோவிலா? காராமணிக்கு பற்றிக்கிட்டே இருக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம்னா பஸ் ஸ்டாப்பு. சரி ஓகேங்க, நான் நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் லாக் கட்டி பார்த்தேன். நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்பு தாண்டி வந்துட்டு இருக்கோங்க நம்ம. நம்ம தஸ்கிரி ஃபோன் அடிச்சு கேட்டேன், மழைக்குள்ள அங்கேருந்து நீ நேராக பாரத் பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துடலான்ட்டான். சரி ஓகே, பாரத் பெட்ரோல் பங்க் கிட்ட
போயிட்டு இருக்கோங்க இப்போ பஸ் ஸ்டாப்பு தாண்டி. ஐயோ வாரிக்காரனே ஆமாவா ஷோரூம். ஓட்டை கழிச்சு வரீங்க அவங்களாம் ஏறிக்கிட்டு வரான் பைத்தியக்காரன். நேரா வாடா பெட்ரோல் பங்க்குன்னா தாமரை கால் ஸோ எஸ்ஆர்எஃப் நம்ம நண்பன் தாமரை செல்வன் கால் பண்ணாப்புல. எல்லாரையும் ஒரு நாள் டைம் கிடைக்கல, நான் விளாகில் காட்டுறேன் உங்களுக்கு. மாலை போட போகிறான் நான் முருகர் கோயிலுக்கு. அதான் முருகர் கோயில் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது. பக்கத்தில் இல்லை, அந்த ஏர்லம் ஸ்கூல் கிட்ட ஒரு முருகர் கோயில் இப்போ தான் ஆரம்பிச்சு கட்டியிருக்காங்க. அங்கே வந்துட்டு மாலை போட வந்திருக்கேன்னா ஸோ சித்தப்பா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரா, நீ இருந்தால் வரியாடா. நான் கரெக்டாக இந்த நேரம் நெல்லிக்குப்பத்தில் இருக்கேனே, நான் எப்படி போக முடியும்? இன்றைக்கி ஒரு ஹியூமானிட்டி விளாக் மிஸ் ஆகிடுச்சிங்க. இங்கே எனக்கு ஹியூமானிட்டி பண்ண முடியலான்னு பார்ப்போம் கைஸ். என்னங்க நேரம் வாடா பக்கத்தில் வந்துட்டு தா வந்துட்டு தோ வந்துட்டான்னா ஏய் வாய்ப்பட்டு வாய்ப்பட்டா வாயப்பட்டிக்க வந்துட்டா. டேய் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தா ஸ்ட்ரைட்டாக வீட்டு வாசல்லே போய் வண்டியாக இருக்கலாம். பையன் வண்டி எடுத்துகிட்டு வராங்கனாப்புல. பாரத் பெட்ரோல் பங்க் வந்துருந்தா அங்கே வாடான்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாரத் பெட்ரோல் பங்க் காணுமே. பெட்ரோல் பங்க்னு ஒன்று இருக்கிறதே தெரியல. இங்கே பண்ருட்டி 12 கிலோமீட்டரு. பண்ருட்டி திருநக்கவரசம் இதில் ஒரு ஊர் 1 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு. மலை மாடு மட்டும் கட்டி வச்சுருக்காங்க ஸ்கூலுக்கு. வலிக்குதே. ஏன்டா நீங்க கொலையுது. ஒருவேளை நம்ம டெஸ்டினேஷனை தாண்டி வந்துட்டோமோ. இல்லை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஸ்பீடு பிரேக்கர் பையன் வண்டி எடுத்துன்னு வரான்னா. ஏய் பாரத் பெட்ரோல் பங்க் எங்கடா இருக்கு? அதான் கேட்டு போயிருக்கான். ஐயோ காடில் போடவே இல்லைங்க. நம்ம வந்துட்டேன். இது எத்தனை பெருசு. டெஸ்டினேஷனை தாண்டி வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு டீ டைம் வந்து இங்கே போர்டை பார்த்துருவோம். அந்த போர்டு இருக்குது. இது பெட்ரோல் பங்க் எதுவும் போடல. வாழைப்பட்டு தாண்டி வந்துட்டோங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட என் கிளாஸ்மேட்ஸோட கிளாஸ்மேட் தான் கிளாஸ்மேட்ஸோட ஊர் இது. அதே போல் எவனும் ஒத்தனை கண்ணில் போட மாட்டான். அதனால எங்கேயா வேலைக்கு போயிருப்பாங்கங்க. சின்ன வயசில் நம்ம இருந்த லைஃபு கிடையாது பசங்க லைஃப்ன்றது. ஒருத்தனும் ஒரு சுச்சுவேஷன். அவன் லைஃப்பை பார்க்கணும், ஓடியாடணும். சின்ன குழந்தையா இருக்குல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஜாலியாக விளாட்டு வேணுமோ சுற்றிட்டு கிடந்துட்டோம்.
லைஃப்னு ஒன்று வரக்குள்ளதான் தெரியுது இந்த அடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் எப்போதும். வா எவ்வளோ பச்சை பசையில் இருக்குங்க. ஆனால் இதை விடவும் பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த மாதிரி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப தான் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன திரும்பி பார்த்துட்டு போறீங்க? நான் என்ன தீவிரவாதிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏங்க பாரத் பெட்ரோல் பங்க் தானே சொன்னோம். இங்கே என்ன இந்தியன் ஆயில் தான் இருக்குது. ஐயோ தாண்டி வந்துட்டேனா? ஏய் பாரத் பெட்ரோல் பங்க்கு சரி நம்ம கிளம்பிட்டாங்க. என்னடா போயிட்டு லாக் பண்ணிட்டு பண்ணிட்டு போனாங்க. வீட்டு கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னு பார்க்காதீங்க. போயிட்டு விஜய் படம் பார்த்தோம். போன படம் மொத்த வருமா வந்து ஹோட்டலில் மாட்டிக்கிறதுனால காட்ட முடியாது. கேமரா ரொம்ப ஆடுது. பெஸ்ட் கேமரா நெட் இருந்துச்சு. பேக் கேமரா ரொம்ப ஆடுது. ஸோ சேஃப் பார்த்துக்கா சேஃபாக இருங்க. எவ்வளோ ரோட் போனாலும் டிராஃபிக்கில் போனாலும் போட்டு பண்ணுங்க. டாக்டர் ரைட் பண்ணுங்க. பார்த்து ரைட் பண்ணுங்க. போவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க சார். சேஃப் போய்க்கிறேன். லாவில் சந்திக்கிறது சார். நஸ்கிரேட்லேருந்து கிளம்பிட்டேன் சார். கிளம்பிட்டேன் சார். நான் நஸ்கிரேட்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ விண்டு பிளாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரியான விண்டு பிளாஸ்ட். இன்னும் நம்ம கடலூர் ரீச் ஆகுது இன்னும் 6.3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. 3:27 போய் ரீச் ஆகிடும்னு போட்டிருக்கேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:16 ஆகுது. ஏதாவது ஒரு 3:30 கிட்ட ஆகிடுங்க நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகுது. 3:30 மேலே ஆகிடும். விண்டு பிளாஸ்ட் சரியான விண்டு பிளாஸ்ட்டுங்க. சுத்தமாக ஓட்டவே முடியல. முடியல. சார் இப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் நண்பன் தஸ்கீரோட வீட்டுக்கு எங்கே போயிட்டுருக்கோம். அவன் இது வரைக்கும் வீடியோவில் அவங்களுக்கு காட்டினது இல்லை இது வரைக்குமே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வீடு கிரகக்கல்ச்சர்லேருந்து நான் போகவே இல்லை அவன் வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி ஒரு ரைடாக போயிட்டான். பாப்பா போயிட்டு ஸ்கூலில் வீட்டை ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். கடை போய்ட்டு அவன் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி தஸ்கீர் வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இதோ இங்கே நான் பாப்பா ஸ்கூலில் விட்டு அப்புறமா ரைடு ஆரம்பிக்கல விழா கண்டிப்பாக.